அந்த கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது சும்மா ரொம்ப வல்கரா, எதுக்குடா நீலாம் அத பண்றலாம் கேட்கும்போது, அது ஹர்ட் ஆகாதா? அந்த ஸ்டார்ட்டிங்கில பார்த்தேன் சார். இப்ப கமெண்ட்ஸே அந்த பட்டனே தொடுறதில்ல. தொட்டா தானே பிரச்சனை. ம். அத போய் தொடுறதே இல்ல. இல்ல தொட்டாலுமே அத பெருசா எடுத்துக்கூடாது சார். கமெண்ட்ஸ நீங்க மண்டையில ஏத்துனீங்கன்னா, விஷயத்த சரியா பண்ணவே முடியாது. ம், ம், ம். அவங்க வந்து இதுக்கு இதுக்கு அதுல அவங்களுக்கு ஒரு இன்பம் சார். எப்படியாவது இவன டார்கெட் பண்ணி கமெண்ட் போட்டு, இவன் வேலைய நிறுத்தணும், இவன கன்ஃப்யூஸ் பண்ணணும், இவன தடுக்கணும், இந்த இந்த வேலையிலிருந்து இவன தூக்கணும் அப்படின்ட்டு, அந்த ஒரு மோட்டிவ்னஸ்லயே வந்து ஒரு சில பேர் சுத்துவாங்க. ஆ. அவங்க வேலைய பார்க்குறாங்க. நாங்க எங்க வேலைய சிறப்பா பண்றோம். நெறைய பேர் என்ன கமெண்ட் போடுறாங்கன்னா, "ஏதாவது வேலைக்கு போங்கப்பா. எப்படியே வாழ்க்கை போயிரும். நான் வேணா வேலை வாங்கி தர்றேன்." அப்படிங்கிறோம் நான் சொல்லுவேன், "சார் இது எங்க வேலை. இதுக்கு தான் நாங்க நாங்க கலைஞர்கள். மக்கள வந்து நாங்க வந்து ஓகே. சந்தோஷப்படுத்துறதுக்காக பொறந்திருக்கிறோம். எங்க வேலைய நாங்க சிறப்பா செய்றோம்." இல்ல. இப்போ நடிக்க தெரியாதவங்கலாம் நடிக்கிறாங்க. ம். சும்மா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு டக்குனு சினிமாக்குள்ள போயிடுறாங்க. ஆனா நாங்க ப்ராப்பரா இந்த ஒரு ரஜினினா, ரஜினி அவர் என்ன பண்றாருன்னு ஸ்டடி பண்ணி, அவர் வாக்கு எப்படி இருக்கு, ஸ்டைல் எப்படி இருக்குன்னு அதுவே அதே அதே எண்ணத்திலிருந்து, அதே ஞாபகத்திலிருந்து ஒவ்வொன்னா பண்ணி கஷ்டப்பட்டு போறோம். ஆனா எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதே இல்ல. சும்மா கோமாளி மாரி பண்ணாலே வந்து